ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு ஈஸ்வர தத்துவம். துணை தலைப்பு முக்குணங்கள், அதாவது திரிகுணங்கள். ஏதாவது ஒன்றை அறிய வேண்டுமானால் 4 சக்திகள் இருக்க வேண்டும். அவையாவன நீளம், வீதி, கணம், ரூபம். இந்நான்கில் ரூபம் உள்ளவரை மோசனமில்லை. உதாரணமாக, ஒரு மரத்தின் ரூபம் உருளையாய் இருக்கிறது. அந்த உருளை உள்ள காலம் வரையிலும் நம் மனம் போல் பல பொருள்களாக ரூபங்களை செய்யலாம். ஆனால் ரூபம் அழிந்தால் யாதொன்றும் செய்ய முடியாது. ரூபம் அழிய வேண்டுமென்றால் அதனை சுட்டெரிக்க வேண்டும். எரித்தால் மீதி வருகிற பொருள் சாம்பலே. அதற்கு நீளம், வீதி, கணம், ரூபம் ஒன்றுமில்லை. இந்நான்கு நிலைகளும் நாசமடையும் போது மோட்சமாகிறது. இவற்றில் நீளம் சத்துவம், வீதி ராஜசம், கணம் தாமசம், ரூபம் பிரகிருதி, அதாவது இயற்கை. ரூபம் எப்பொழுது அழிகிறதோ அப்பொழுது உண்மையை அறியலாம். இதனால்தான் மாயையை திரிகுணாத்மிக என்று சொல்வது. அதாவது சாத்வீகம் என்பது ஜீவனும் அது சிவனும், ராஜசம் என்பது சாத்வீகமாய் இருக்கின்ற ஜீவனிலிருந்து உண்டாயிருக்கின்ற மனமும் அது விஷ்ணுவும், தாமசம் என்பது ராஜசமாய் இருக்கின்ற மனதிலிருந்து உண்டாயிருக்கின்ற அகங்காரமும் அது பிரம்மாவும் ஆகும். இவையே மும்மூர்த்திகள் அல்லது முக்குணங்கள். அதாவது தான் ஆக இருக்கின்ற ஜோதி முக்குணங்களாக வெளியினுள்ளில் பரவியிருப்பதாகும். இதற்குதான் ராத்திரி, அதாவது இரவு என்று சொல்வது. அதுதான் மாயை. அப்படி இருக்கின்ற முக்குணங்களும் ஒன்றாக சேர்ந்து பிறப்பிடமாகிய ஆகாயத்தில் எப்பொழுது ஒடுங்குகிறதோ அப்பொழுது திரிகுண ரகிதமாய் திரிகுணாதீதமாய் தீருகிறது. அப்பொழுது பிரகாசிக்கும். அப்போதுதான் ஆகாயத்தில் சூரியன் உதித்து பகலாகிறது. அதுவே மோட்ச நிலை. ஆத்ம நமஸ்காரம்.